வணக்க மக்களை, வறுமை வென்றதா இல்லை நாம் தாம் தோற்றோமா? கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் பிறவம் அருகே நடந்த இந்த சம்பவம் ஒரு சாதாரண மரண செய்தி அல்ல. ஒவ்வொரு மனிதனின் மனசாட்சியை உழுக்கும் ஒரு துயர வரலாறு. பாலைக்காட்டைச் சேர்ந்த நாராயணன், பார்வை குறைபாடு கொண்ட அவரது மனைவி விஜி, 2 வயது ஆண் குழந்தை மற்றும் 2ஆம் வகுப்பு படிக்கும் மகள் என 4 கொண்ட குடும்பம். நாராயணன் தினக்கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார். ஆனால் கிடைத்த வருமானம் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளுக்கு கூட போதவில்லை. வாடகை செலுத்த முடியாமல் அவர் தங்கியிருந்த வீட்டை காலி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. வேறு வழி இல்லாமல் அவர்கள் கோதமங்கலம் காவல் நிலையத்தில் சென்று உதவி கேட்டார். அவர்களின் நிலையை பார்த்து காவல்துறையினர் அரசு அதிகாரிகள் அல்ல, மனிதர்களாக நடந்து கொண்டார். தாங்கள் சொந்த பணத்தில் புதிய ஆடைகள் வாங்கி கொடுத்தனர். தற்காலிகமாக ஒரு லாட்ஜில் தங்கும் வசதியும் ஏற்பாடு செய்தார். அதோடு நெல்லிக்குழி பகுதியில் புதிய வாடகை வீட்டையும் தேடி ஏற்பாடு செய்து அடுத்த நாளே அங்கு குடியேற வேண்டியிருந்தது. ஆனால் அந்த புதிய வீட்டில் அவர்கள் வாழவே இல்லை. அதற்கு முந்தைய நாள் பிறவம் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் குடும்பம் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தியது அந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி உள்ளன. தந்தை நாராயணன் தனது 2 வயது மகனை தோளிலும் சுமந்து செல்கிறார். மூத்த மகனின் கையை பிடித்துக் கொண்டு நடக்கிறார். பார்வை குறைபாடு கொண்ட விஜி தனது மகளை அப்படி பின்தொடர்ந்தார். அவர்கள் முகத்தில் சோகம் தெரியவில்லை. சாதாரண குடும்பம் போலவே அவர்கள் நடந்து கொண்டார். ஆனால் அந்த உணவுதான் அவர்களின் வாழ்க்கையில் கடைசி உணவாக மாறும் என்று அந்த 2 சிறு குழந்தைகளுக்கு கூட தெரியாது. மறுநாள் மூவாற்றுப்புழா ஆற்றில் முதலில் விஜி மற்றும் 2 வயது மகனின் உடல்கள் மீட்கப்பட்டன. பின்னர் நாராயணன் உடலும் கண்டெடுக்கப்பட்டது. 2ஆம் வகுப்பு படிக்கும் மூத்த மகளின் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. காவல்துறையினர் ஆரம்ப கட்ட விசாரணையில் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இந்த துயர சம்பவத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது. பசியால் வாடும் குடும்பங்களை எத்தனை முறை கவனிக்காமல் நடந்திருக்கின்றோம்? உதவி கேட்க வெட்கப்படும் எத்தனை பேர் அமைதியாக கண்ணீர் வடிக்கின்றார்கள்? எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லப்படும் சமூகத்தின் இன்னும் ஏன் வறுமை உயிர்களை பறிக்கிறது? ஒரு குடும்பம் இப்படி ஒரு முடிவை எடுக்கும் முன் அவர்கள் எத்தனை இரவுகள் பசியுடன் உறங்கி இருப்பார்கள்? எத்தனை முறை உதவி கேட்டு ஏமாற்றமடைந்து இருப்பார்கள்? எத்தனை கனவுகள் நொறுங்கியிருக்கும்? இன்று நாம் இந்த பதிவை பார்த்துவிட்டு வருத்தப்படாமல், ஆனால் நாளை அருகில் இருக்கும் ஒரு ஏழை குடும்பத்திற்கு சிறிய உதவி செய்தால் இன்னொரு குடும்பம் இப்படிப்பட்ட முடிவை எடுக்காமல் காப்பாற்றப்படலாம். பசியுடன் இருக்கும் ஒருவருக்கு உணவளிப்பதும், உதவியற்றவருக்கு துணை நிற்பதும், நம்பிக்கை இழந்தவருக்கு ஆறுதல் சொல்வதும் தான் உண்மையான மனித நேயம். இந்த குடும்பத்தின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்வோம். வறுமை எந்த குடும்பத்தையும் எந்த அளவுக்கு துரத்தாத நாளே உண்மையான வளர்ச்சி பெற்ற நாள். மக்கள், இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் மக்களை.